Hi friends, welcome to SH Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல குவிக் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா மட்டும் இல்ல, இது பிரேக்ஃபாஸ்ட்டா கூட நீங்க உங்களோட கிட்ஸ்க்கு செஞ்சு தரலாம். ரொம்பவே சுலபமா வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே நீங்க செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்டியா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாமா? இன்னைக்கு இதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். சேம் அளவுல வெங்காயம் சின்ன சின்ன கியூப்ஸா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை நான் வெட்டி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக நான் எலுமிச்சை சாறு இதில் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட எலுமிச்சை சாறு இல்லை அப்படின்னா நீங்கள் சாட் மசாலா, அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர், ரெண்டில் ஏதாவது ஒன்று 1/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு 4 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். ப்ரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தின்னாக நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த மாதிரி பொரிக்க போகும்போது ஆயில் அதிகமாக இழுக்காமல் இருக்கும். அதுக்காக இப்போ தேய்ச்சி வச்ச ப்ரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக அப்படியே கூட வச்சு ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் பொரிக்கிறனா கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்ச ப்ரெட் ஸ்லைசஸை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங்ஸை இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. ப்ரெட்டோட கார்னரில் லைட்டாக தண்ணி இந்த மாதிரி தொட்டு தடவி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை நம்ம மூடி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கார்னர்ஸில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு ஒரு சின்ன ஃபோர்க் வச்சு நம்ம 4 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு வராது. நல்லா ஒட்டிக்கிட்டு நல்லா ஷேப் அதே நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே ஷேப்லேயே பொரிச்சு எடுத்துட முடியும். ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸையும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அச்சுகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வச்சுட்டு ஸ்டஃபிங்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா அழகான ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. பட் இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நான் முதல்ல சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு முட்டை எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து ஒரு வாட்டி முட்டையில் டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ப்ரெட்டு ஒட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போடுறது வந்து ஆப்ஷனலான ஸ்டெப் தான். உங்ககிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை, உங்களுக்கு முட்டை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபில்லிங் ஸ்டஃப் பண்ணதோடையே பொரிச்சு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இந்த மாதிரி முட்டையில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுக்க போகும்போது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் பொரிஞ்சால் போதும். இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் திரும்ப இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.